செஞ்சு போட்டாங்க. கட்டில் வெளியே உக்காந்தார். வெத்தலை பாக்கு சாப்பிட்டுட்டு வீட்டுக்காரியோட பேசிகிட்டு இருந்தார். என்னமோ தெரிலம்மா, நெஞ்சு ஏதோ இந்த பக்கம் வலிக்கிற மாதிரி இருக்குதுன்னாரு. படுத்தார், போயிட்டார். ஹார்ட் அட்டாக்கு. எப்போ சொல்லியிருக்கிறாரு? அப்பவே சொல்லிட்டார். இடப்பக்கமே இறை நொந்ததென்றார், கிடக்கப்படுத்தார், கிடந்து போனார். அவ்வளவுதான் வாழ்க்கை. ரொம்ப உயிர் போகிறதுக்கு என்ன வேண்டாம், அதெல்லாம் பெரிய ப்ராசஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கு எதுவோ ஒரு நோட்டீஸ்லாம் கொடுத்து வேலையை விட்டு நிற்கணும்னா 3 மாதத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுக்குறாங்களா இல்லையா, அந்த மாதிரி உயிர் போகிறதுக்கு சாமி முன்னாடியே ஒரு நோட்டீஸ்லாம் கொடுத்து, சாமி ரெடியாரு, நான் இத்தனாம் தேதி வந்துடுறேன் அப்படிலாம் சொல்ல மாட்டார் ஐயா. லாக் பண்ணிடுறாங்க. அதை விட மோசம் இருந்து சொல்லக்கூட மாட்டார் இல்லையா. அவ்வளவுதான் வாழ்க்கை. ஆனால் நம்ம என்ன நினச்சிட்ருக்குறோம், ஏதோ நீண்ட நெடுங்காலம் நம்ம வாழ்வதாக நினைத்து கொண்டு இருக்கிறோமா இல்லையா. அனித்தமானவற்றை என்ன நினைக்கிறோம், நித்தம் என்று கருதுகிற மயக்க உணர்வு. அது எது செய்யும்? ஆணவமலம் செய்யும். ஆணவமலம் இருந்தால் தான் இப்படி தோணும். நிலையில்லாத பொருளாக நிலையான பொருளாக தெரியும், நிலையான பொருளை நிலையில்லாத பொருளாக தெரியும். எது? வழிபாடு. என்னையா அவசரம், 60 வயசு தானே ஆச்சு, 60 தானே ஆச்சு, என்ன அவசரம், எப்போ தான் போகிறதுன்னு தெரியல. சின்ன வயசில் போனால் படிக்கிற வயசில் கோயிலுக்கு போகிறான் இவன் அப்படிம்பாங்க. சரி படித்து முடிச்சுட்டு போகலான்னா, ஒரு நல்ல வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணலான்னா, இவன் ருத்ராஜ கோட்டையை கட்டிட்டு திடீர் பூச்சிட்டு யாரா பொண்ணு தர மாட்டாங்கடா அப்படிம்மா. சரி அப்போ கல்யாணம் பண்ணிட்டு போகலாமா, இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, வீட்டுக்காரி வந்திருக்கிறா, சத்தம் போடுவாடா. அப்புறம் குழந்தை இப்போ தான் பிறந்திருக்குது. அப்புறம் என்னாச்சு, 40 வயசாச்சு, இன்னும் அதை குழந்தையெல்லாம் நல்ல ஸ்கூல்லெல்லாம் படிக்க வைக்கலாம். ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா போகலாமான்னு கேட்டால் இப்போவும் சைடு பிஸ்னஸ் பண்ணுவான். ரிட்டையர் ஆகி வீட்டில் உட்காந்துருக்க மாட்டான். சரி எப்போதாயா போகிறது, எப்போ தான் போகிறது, ஒன்றும் அவசரம் கிடையாது. அவர் போகிற வரைக்கும் இவர் போக மாட்டார், கோயிலுக்கு போக மாட்டார் இல்லையா. எனவே நிலையில்லாதவற்றை நிலை என்று கருதுவது. நிலையானதை எப்போ பார்க்குறது, அப்புறம் பார்க்கலாம். குற்றார ஆர்வலரோ உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்கு உற்றார ஆர்வலரோ பாடுறோம். ஆனால் நமக்கு அதை ஈட்டுகிற தன்மை வேண்டுமா இல்லையா இல்லைங்களா. அது வருமானு கேட்டால் எல்லாருக்கும் வராது. அதுக்கு காரணம் என்னது? ஆணவ மலம், மயக்க உணர்வு. அப்போது இந்த விரியமா எதை மேவி நிற்கும்? நான் மேவி, இதனை நான் மேவி நிற்கும். நான் என்பது என்னது?